ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டும் அது கூடவே எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கக்கூடிய டிடிடில இருந்து முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். திருமலையில தரிசனம் ரொம்ப ரொம்ப நார்மலா இருக்கு அப்படின்றது தான் டெய்லியுமே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். புயல் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப நார்மலா தான் இருக்கு. ஏன்னா பக்தர்களோட எண்ணிக்கையும் ரொம்ப கம்மியா இருக்கு. அதே அளவுக்கு நேரடி இலவச தரிசனத்துல கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்றவங்களோட எண்ணிக்கையும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் மழை இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் ட்ரெயின் கேன்சல் இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால தர்ஷன் போக முடியாதனால க்ரௌடு ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. நேத்து ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் நேரடி இலவச தரிசனத்துல ப்ரெசென்ட்டா லைன்ல தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு கிடைச்சிருக்க அப்டேட் படி ஒரு 4 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டிடிடியோட நேத்து தர்ஷன் அப்டேட் 8ஆம் தேதியோட தர்ஷன் அப்டேட்ல ப்ரெசென்ட்டா டைரக்டா லைன்ல தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேரடி இலவச தரிசனம் எந்த ஒரு டிக்கெட்டும் இல்லாத தரிசனத்துக்கு 8 மணி நேரம் ஆகுது அப்படின்றது தான் டிடிடியோட அப்டேட். அதாவது 5ல இருந்து ஒரு 8 மணி நேரம் ஆகுது. அதுக்கு அடுத்து எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷனம் போறவங்களுக்கு ஒரு 3ல இருந்து 5 மணி நேரம் ஆகுது. ஆவரேஜா ஒரு 4 டு 5 மணி நேரத்துல நீங்க சாமி பார்த்துடலாம். 300 ரூபா தரிசனமா இருந்தா 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகுது. ஸோ இதுதான் இன்னைக்கான தர்ஷனத்துக்கான அப்டேட்டா இருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்றனால கூட்டம் ரொம்ப கூடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஆவரேஜா இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. மேபி இன்னைக்கு தர்ஷனத்துக்கு நிறைய பேர் வந்தாங்கன்னா க்ரௌடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனால் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுமானா கிடையாது. ஏன்னா நேற்று தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கையே 54,323 பேர் தான் தர்ஷன் பார்த்துருக்காங்க. ஆவரேஜா இந்த ஒரு 4-5 நாள் நீங்க எடுத்தீங்கன்னா கடைசியா 3ஆம் தேதி தான் 70,000 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே 55,000, 44,000, 45 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்பவே ஆவரேஜா தான் தர்ஷனத்துக்கு பக்தர்கள் போறாங்க. அதுவும் நேரடி தரிசனத்துல 8 மணி நேரம் அப்படின்றது கண்டினியூஸா ஒரு 5-6 நாளா இதே டைமிங் தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. அதிகமா இருந்தது 2ஆம் தேதி தான் 18 மணி நேரம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே 8 மணி நேரம் தான் ஆகுது. டிக்கெட் கிடைக்கலனாலும் நேரடி இலவச தரிசனத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு நேரடி தர்ஷன்லேயே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அது கரெக்டு தான். பட் க்ரௌடு இருக்க டைம்ல நீங்க எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறது தான் பெஸ்டா இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன் இன்னைக்கு காலையில 7:45 ஸ்டேட்டஸ் படி சேம் இன்னைக்கான ஸ்லாட் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சதுங்க. ஸ்ரீவாரிமெட்டில் மேபி அவைலபிள் இருக்கலாம், செக் பண்ணி பாருங்க. அதோட கரண்ட் அப்டேட் நமக்கு கிடைக்கல. கீழே கவுண்டர்ல கொடுக்கறதுல நாளைக்கு காலையில 4 மணி, 5 மணி, 6 மணி 3 ஸ்லாட்ல ஒரு 8,000 டிக்கெட் அவைலபிள் இருந்திருக்கு. கண்டிப்பா இந்த டிக்கெட் இன்னைக்கு ஈவினிங் வரைக்குமே அவைலபிள் இருக்கும். நீங்க இதை வாங்கிட்டு போகணும். ஒரு 1ல இருந்து 2 மணி நேரத்துல தர்ஷன் முடிச்சிடலாம். ஏர்லி மார்னிங் ஸ்லாட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஈவினிங் டைமை விட இது ரொம்பவே உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும். இதுதான் ஆஃப்லைன்ல கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ். அதுக்கு அடுத்தது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வைகுண்ட ஏகாதசிக்கு எப்படி டிக்கெட் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்லைன்ல புக் பண்றதுக்கு ஆப்ஷனே கிடையாது. நீங்க ஆஃப்லைன்ல கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் தான் வாங்கணும். அது வர்ற 22ஆம் தேதியில இருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன பேசிஸ்ல கொடுப்பாங்கன்னா 24 ஹவர்ஸ் பேசிஸ்ல தான் கொடுப்பாங்க. அதாவது கண்டினியூவா இஷ்யூ ஆகிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ டோக்கன்ஸ் ஒரு கவுண்டருக்கு இஷ்யூ பண்ண கொடுத்துருக்காங்களோ அந்த டோக்கன் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் இருக்கும். சப்போஸ் பக்தர்கள் ஒரு 3 நாள் 4 நாள்ல க்ரௌடு கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப இருக்க 4 கவுண்டர்ல இல்லைன்னா 3 கவுண்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க கவுண்டர்ஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் போன டைமும் நடந்தது. ஆனா 24 ஹவர்ஸும் உங்களுக்கு டோக்கன் முடிகிற வரைக்கும் தான் கொடுப்பாங்க. அப்ப இன்னைக்கு வாங்கினா ஃபர்ஸ்ட் டேல நமக்கு அடுத்த நாளுக்கான டோக்கன் கிடைக்கும். அந்த டோக்கன் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து 24ஆம் தேதியோட டோக்கன் கொடுப்பாங்க. 24 முடிஞ்சதுன்னா 25, 26, 27 அப்படி சொல்லிட்டு ஜனவரி 1 வரைக்கும் இருக்க டோக்கன் கண்டினியூவா இஷ்யூ ஆகும். ஏன்னா பக்தர்கள் ரொம்ப நேரம் லைன்ல அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு அங்கே க்ரௌட் ஆகி ரஷ் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால நீங்க அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரெசன்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அதே போல ஒவ்வொரு நாளும் திருமலையில ஆஃப்லைன்ல சிஆர் ஆஃபீஸ் கிட்ட இருக்க ஆர்ஜிதம் கவுண்டர்ல லக்கி டிப் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த லக்கி டிப்ல நீங்க உங்களோட ஆதார் கார்டை வச்சு என்ரோல் பண்ணுங்க. நிறைய பேர் ஆன்லைன்ல ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்றவங்க கண்டிப்பா ஆஃப்லைன்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பக்தர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, நான் ஆன்லைன்ல இவ்வளவு நாளா சுப்ரபாத சேவா தான் ஆஃப்லைன் போனாலும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா ஒரு டைம் நான் திருப்பாவட சேவாவுக்கு ட்ரை பண்ணப்போ எனக்கு உடனே கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நீங்க ஒரே சேவா நீங்க ஆஃப்லைன்லயும் ட்ரை பண்றீங்கன்னா ஒரு டைம் மாத்தி ட்ரை பண்ணி பாருங்க, கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த லக்கி டிப்ல நம்ம போனோம் அப்படின்னா நம்ம குலசேகர படி வரைக்கும் போய் தர்ஷன் பார்க்கலாம். டெய்லியும் சுப்ரபாத சேவா இருக்கும். வெள்ளிக்கிழமையில மட்டும் ஓப்பன் ஆகாது. ஒவ்வொரு நாள் வேற வேற சேவா கொடுப்பாங்க. ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சேவாவுக்கு தான் என்ரோல்மெண்ட் பண்ண முடியும். டிசம்பர் 23ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் ஸ்பெஷல் தர்ஷன் எல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க.
அந்த டைம்ல டிராவல் பண்றதுக்கு தர்ஷன் பார்க்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா ஒன்று 300 தர்ஷன் டிக்கெட் இருக்கணும், இல்லை ஆஃப்லைனில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகணும். கீழே திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போகிறதுக்கு தர்ஷன் டிக்கெட் கம்பல்சரி கிடையாது. ஆனால் கோவிலுக்குள்ளே போயிட்டு மூலவர் தரிசனம் சொர்க்கவாசி தரிசனமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட தர்ஷன் டிக்கெட் இருக்கணும். வேற எந்த டிக்கெட்டுமே கிடைக்காதுங்க. அந்த 10 நாள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் தான் இப்போதைக்கு வாங்குறதுக்கான ஒரே ஒரு ஆப்ஷன். அதுவும் ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாளுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளுக்குள்ள சாமி பார்க்குற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் க்ரௌடு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி கேப் இருந்து தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு சில பக்தர்கள் கேட்டிருக்க முக்கியமான கேள்வியும் அந்த கேள்விக்கான பதிலும் பார்க்கலாம். சீனியர் சிட்டிசன் தரிசனம் ஆன்லைன்ல பதிவு செய்யலாமா இல்லை நேரடியாக புக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும், ஆஃப்லைனில் எங்கேயுமே உங்களுக்கு வந்து கிடைக்காது. அதுக்கு அடுத்து 300 தர்ஷன் டிக்கெட் ஜனவரி 7th புக் பண்ணோம், எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஆன்லைனில் 300 தர்ஷன் டிக்கெட் கிடைக்கக்கூடிய ஆப்ஷன் ஆல்ரெடி நம்ம வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். மெயின் டிடிடியோட வெப்சைட் இல்லாமல் நமக்கு ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் கிடைக்கும். அதே மாதிரி தெலுங்கானா டிரான்ஸ்போர்ட்லேயும் பஸ் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு டூரிசம். ஸோ இந்த ஆப்ஷன் தான் இருக்குது. இதில் நீங்கள் கேட்குற டேட்டு கிடைக்கலன்னா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. அதே மாதிரி வந்து மாதவம் ரெஸ்ட் ஹவுஸில் வந்து ஆஃப்லைன் ரூம் புக்கிங் இருக்கான்னு கேட்குறீங்க. கீழ் திருப்பதி பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைனில் ரூம் கொடுக்கறது வந்து விஷ்ணுநிவாசம் மட்டும்தான். சீனிவாசம் காம்ப்ளெக்ஸோ மாதவம் ரெஸ்ட் ஹவுஸோ இங்கெல்லாம் வந்து ஆஃப்லைன் ரூம்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் நமக்கு வந்து ரூம் கிடைக்கும். அதுக்கு அடுத்து 2/1/2024 அன்னைக்கு ஆன்லைனில் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் தர்ஷனுக்கு போகலாமான்னு கேட்குறீங்க. 2ஆம் தேதியெல்லாம் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போங்க. இல்லை அப்படின்னாலும் நேரடி தரிசனம் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா 1ஆம் தேதியோட வைகுண்ட துவார தரிசனம் முடியுது. அதனால் 2ஆம் தேதியிலேருந்து நேரடி தரிசனம் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்டி டோக்கனோட வைகுண்ட துவார தரிசனம் ஸ்டார்டிங் பொறுத்த வரைக்கும் வர 22ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. மேபி காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே கவுண்டரில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து நிறைய பேர் வந்து ரூம் புக்கிங் பற்றி தான் கேட்குறீங்க. ரூம் புக்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருமலையில் ரூம் எடுக்கணும்னா சிஆர்ஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கவுண்டரில் நம்ம காலையில் டைமில் போனோன்னா கன்ஃபார்மாக ரூம் கிடைக்கும். கீழ் திருப்பதியாக இருந்தால் விஷ்ணுநிவாசம் மட்டும்தான். வேற எங்கேயும் நம்ம ப்ரைவேட் ரூம்ஸ் வேணும்னா கீழ் திருப்பதியில் எடுத்துக்கலாம். திருமலையில் ப்ரைவேட் மடங்கள் தான் நிறைய இருக்குது. அதுவும் ஒரு சில மடங்கள் வந்து அவங்களோட கம்யூனிட்டிக்கு தான் கொடுப்பாங்க. இல்லை ஒரு சிலர் வந்து தெரிஞ்சவங்க ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி நம்ம போனோன்னா எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு பொறுத்து தான் இருக்குது. அதனால் சிஆர் ஆஃபீஸில் நீங்கள் ரூம் புக் பண்ணணுன்னா காலையில் ஒரு 7-8 மணிக்குள்ளெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கன்ஃபார்மாக உங்களுக்கு ரூம் அவைலபிள் இருந்துச்சுன்னா கிடைக்கும். இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். வேறு எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதே போல் மார்ச் மாதத்துக்கான இந்த மாதம் வரக்கூடிய புக்கிங்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தர்ஷனுக்கு பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.